சில கசப்பான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தில் முதல்ல நான் நன்றி சொல்கிறது யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு ஒருத்தர், அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார், அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்ம பார்த்துருப்போமா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுள் ரூபத்தில் யாரையாவது பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வரையும் கடவுளாக பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணுன்னா விச்சூர் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன், அவர் பேசினா அவர் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது, நீங்கள் தலைவர் நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு ஷூட்டு, காலையில் 10 மணிக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தருணத்தில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறார், சுகன் வாழ்த்துக்கள், கதறி அழுகுறேன், சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டார், என்ன பண்ணுறது தெரிலன்னு. அப்போது அவர் தான் ஆர்சிசி சதாசிவன்ட்டு, நான் இருக்கேன்ப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பான்னாரு. ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு, போலீஸ் வரையும் வந்துருச்சு, பெரிய ப்ரெஷரு, பேமெண்ட் கொடுக்க முடியல, அது இது நரகத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். போலீஸு சாம் சார் மூலிமா போலீஸ் வந்து, சாம் சாரும் வந்து பெரிய சப்போர்ட், சாம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் வெளில போக முடியும்ட்டு எல்லோரும் உள்ளே மாட்டிட்டு. அப்போது சாம் சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சார். போலீஸ் வந்து அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்னு. நானே, என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் அப்படியே அழுது நிற்கிறேன், என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு சாம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால் எங்கேயும் போக முடியல. அப்போது வீட்டில் நகை அது இதெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி, அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். அவர் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். சிவா சார் ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களை நான் இன்றைக்கி கடவுளாக பார்க்குறேன், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியா சரிப்பா ஓகே ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினார். நான் வெளில போயிட்டு வெளில போகிறேன், அடுத்த செகண்ட் என் செல்லில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டார். ஸோ என்னால் இன்றைக்கி வரையும் நினச்சே பார்க்க முடியாது, அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை விடுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஆனால் அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயே என் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs வரும்போது கடவுள் இருக்காருன்றதை நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். இன்றைக்கி வரையும் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, கடவுளான்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர் தான். அவருக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தை எல்லாருமே, என் ஃபேமிலியே அவர் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் சிவா சார் தான். சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன். ஸோ நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் என்னுடைய முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய அசிஸ்டண்ட். இந்த படம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க 23 hours 23 minutes ஷூட்டிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க, அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நடந்துச்சு, மேலே எடிட்டிங் நடந்துகிட்ருக்கோம், லைவ் டப்பிங்கு, யாருமே இது பண்ண முடியாது. ஒரு சீன் எடுத்து அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரமா வந்து கார்டை எடுத்துகிட்டு கேமராமேன் எடுத்து டிஐடி கிட்ட ஓடுவான். டிஐடி கிட்ட ஓடனே அங்கே டிஐடியிலேருந்து ஸ்டீனு இவன் வந்து அங்கே இவன் கொடுத்துட்டு வந்துடுவான். அங்கேருந்து அந்த கார்டு எடுத்துன்னு போய் அதை கன்வெர்ஸ் பண்ணி அங்கேருந்து எடிட்டர் கிட்ட போகும். மேலே எடிட்டர் அதை பண்ணிகிட்டு இருப்பாரு. அங்கேருந்து அப்படியே மியூசிக் டேரக்டர் வந்துட்டு இந்த ரூம்லாம் மியூசிக் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, கோச்சிங் போயிட்டாரு. அப்புறம் ரீல் ஒரு ரீலாக அங்கே ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவார். அங்கேருந்து ரீல் வரும். அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அதோட 5.1 தான். ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் 23 hours இந்த படம் நடந்துச்சு. அதனால தான் ஒரே நாளில் இந்த படத்தை முடித்தோம். எல்லாருமே சிங்கிள் டேக்கில் கூட படம் 2 hours எடுக்கிறாங்க. நீங்கன்னா 23 hours எடுத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனோட 23 hours எடுத்தோம். அதுதான் இது பெரிய எங்களுடைய சாதனை. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் ஃப்ரைடே நாங்கள் ஷூட் வைக்கிறோம். குட் ஃப்ரைடே போன வருஷம், அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு, அதுக்கு முந்தின நாள் தான் ரிகேசல். ஆதேஷ் பாலா சார்லேருந்து என் நண்பர் ஸ்ரீராம்லேருந்து சாம் சார் மட்டும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் வர முடியல. மீது எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. நாங்கள் ஒன்றுமே ரிகர்சல் பண்ணலை, ஸ்கிரிப்டை மட்டும் ஒரு 1 week முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாரையும் வர சொல்லி, சார் இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் உட்காருங்க, இந்த இடத்துல தான் பண்ணுறீங்க, இந்த இடத்துல தான் இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஹீரோயினையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு வர சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணபடி நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் பாலா சாருக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அவருக்கு ஃபீவர்
செம்ம ஃபீவர், மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன், என்னால் நடக்கூட முடியல சார், ரொம்ப டயர்டாக இருக்குன்னாரு. எனக்கா ஒரு பக்கம் பயம், ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு, இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் படுக்கவே இல்லை. ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த நாள் மதியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறோம், 1:30 மணிக்குள்ளே முடிக்கிறோம். ஆனால் எங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்குள்ளே முடித்தோம். அடுத்த எல்லாரும் ரெஸ்ட்டு தூங்கணும்னு தான் நினைப்பாங்க. எங்களை லைட் யூனிட் லாக் பண்ணதுனால எங்களால் வெளியே போக முடியல. எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம், என்னடா எப்படி போகிறது, பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்கள் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அவ்வளோ வரிகளையும் சிரிச்சின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே போலீஸ் வந்த பிறகு தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம். நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இதுதான். படப்பிடிப்பு அனுபவம், இந்த அனுபவமே இல்லாமல் பண்ண படம் தான் பிதா. அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 23 ஹவர்ஸ், இதோட ரெக்கார்டை நாங்கள் வருஷம் 23 ஹவர்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், பிரஜனு, லிவிங்ஸ்டன் சார், லவ் டுடே, கதிர், அது இதுன்ட்டு. ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும். அது பார்த்து இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்க போகிறோம், ஏது ரிகர்ஸ் எல்லாம் பக்கம் பிளான் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சிட்டோம். அதுவே பெரிய அனுபவம். பட்டு 23 மணி நேரத்தில் நாங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு 50,000-லேருந்து 60,000 பேர் கிட்ட இருப்பாங்க அந்த திருவிழாவில். அந்த திருவிழாவில் படம் எடுக்கணும், எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க கேமரா இருக்கும், அவங்க கேமராவை ஏமாற்றணும், அவங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ் இருக்கும், போலீஸை ஏமாற்றணும். இதில் 2 சின்ன கேரக்டர் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஒரு சீன் வந்திருந்தாலும் அவங்க படத்தில் பேசுவார். சின்ராஜ் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரே ஒரு சீன் தான் வருவார், அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார். போலீஸ் கேரக்டர் 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆரஞ்சு மிட்டாய் பிரபா, எல்லாருமே வந்து அவங்க ஒரு சீன் வந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த திருவிழாவில் அவ்வளோ சீட் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி எடுக்கிறோம். அந்த பிரச்சனையும் மாட்டியும் தப்பிச்சு படத்தை முடிச்சு இன்னைக்கு வந்து திரைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருமே நன்றி. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஸ்ரீராம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 10-15 வருஷமாக நண்பர். அவர் சொன்ன மாரி தான், படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நண்பா, ஆனால் நீ தான் ஹீரோ அப்படின்னு, நீ எனக்கு 0 கொடுத்தா கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நடித்தவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. சாம் சார் கேரக்டருக்கு ஏகப்பட்ட பேரை செலக்ட் பண்ணோம். யாருமே பெரிய பெரிய ஆக்டர்லாம் கூட செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு பார்த்தா எங்கே சுற்றினாலும் சாம் சார் தான் வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த நிற்கிறதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட். சாம் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அரவிந்த்ராஜ் சாருக்கு வந்து நான் செல்லப்புள்ள மாரி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துடுவார். நான் வளரணும்னு ஆசைப்படுறதுல அவர் ஒருத்தர். அரவிந்த்ராஜ் சார் வணக்கம். பேரரசு சார் இதுவரையும் நம்ம நேரில் இதுவரையும் மீட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். சார் நல்லா அற்புதமாக அழகாக பேசுனீங்க, உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் சார் வணக்கம். ஜெனி சார் மூலிமா நீங்கள் வந்தீங்க, ஸோ உங்களுக்கு நன்றி. பைரி ஹீரோ சையத், அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன். அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் ரமேஷ் செல்வன், உளவுத்துறை, ஜனனம், ரன்வே இந்த படம்லாம் எடுத்திருந்தாரு. ஒரு முந்தானத்தை எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி சுதன் பேப்பரில் போஸ்ட் பார்த்தப்பா, வாழ்த்துக்கள் பண்ணார் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் சார்னு. என்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணேன்னாரு சார். ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் சார் பண்ணோம் அப்படின்னு. இல்லைப்பா சொல்லுப்பா. அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணிட்டு, சரிப்பா ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணுற, நான் வெளியூருக்கு போகிறேன், சண்டே வந்துடும், நீ மண்டே வந்து எனக்கு அதை சொல்லு, உடனே ஆரம்பிச்சிடும், நவம்பரில் படம் ரிலீஸ் பண்ணுறோன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது திடீர்னு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளேயே இவர் வந்து நீ வந்து திங்கக்கிழமை கதை சொல்லிட்டு அவர் தான் அட்வான்ஸ் வாங்கிப்போ, நவம்பரில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலான்னாரு. ஸோ அவர் படம் பண்ணுறாரு பண்ணலன்றது 2வது விஷயம். ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்காங்க. அனு கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் காசு வாங்காமல் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின். அவங்க தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன். ₹1 கூட காசு வாங்கலை அவங்களுக்கு. அப்புறம் சிவன், அவரும் காசு வாங்கலை, சேலத்துலேருந்து வந்து நடிச்சிருக்காரு, அவரும் காசு வாங்கலை. எல்லாருமே கம்மியாக தான் காசு வாங்கினாங்க. காசு வாங்கலைன்றதுக்காக மற்றவங்களாம் காசு அதிகமாக வாங்கிட்டாங்களே, எல்லாருமே கம்மியாக தான் வாங்கினாங்க. இருந்தாலும் அந்த நட்புன்ற ஒரு இது வந்து இந்த படத்து மூலிமா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அதில் நான் இவங்களை போடலன்னு அவங்க ஃபீல் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா, அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கும். அடுத்தது இதே கூட்டணி அடுத்த படம் இப்போ ஆரம்பிக்கிறதுல சேர்றோம். ஸோ எல்லாருமே அந்த படத்தில் இருப்பீங்க, அது சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய மகன் இதில் வந்து பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு 8 வயசு. 8 வயசில் அவனை வந்து ஷூட்டிங் வந்து என்னன்னே தெரியாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சா. அதுக்கப்புறம் அவனை நடிக்க வச்சா. எல்லாருமே பயந்துட்டாங்க. ரிஹர்சல் பார்க்கும்போது, ஐயோ இவன் என்ன ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு
திணறிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, அந்த அம்மா சுதா அம்மா உள்ள அம்மா கேரக்டர் பண்ண அவங்க கூட்டு போய் ஏதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 10 நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டு வந்து வெளில வந்து தெம்பா நின்னா எப்படி நிற்பான், நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக பண்ணுறேன். எல்லாருமே படம் பார்த்துட்டு என்னப்பா ரிகர்சல் அப்படி பண்ணா இப்போ அசால்ட்டாக பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அதேமாரி ரகானா மேடம்க்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு பெரிய லைஃப் இந்த படம் மூலிமா. அவங்கள அடுத்த எழுதி வச்சிங்க நீலாம்பரி மாரி அவங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. சிறிய கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கடைசி 20 நிமிஷம் தான் அவங்க ட்ராவலு. அந்த கொஞ்சம் 20 நிமிஷமே வந்து ஆடியன்ஸை ஃபுல்லாக அவங்க பக்கம் இழுத்துருப்பாங்க. ஸோ அதுமாரி ஒவ்வொருத்தருமே போட்டு நடித்தாங்க. மாரிஸ் ராஜா பற்றியும் சொல்லணும். அவரு கடுமையான உழைப்பாளி இருக்காரு இல்லையா, ஸ்ரீபால். அவரும் நிறைய வெரைட்டி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரை பற்றியும் சொல்லிக்கினே போகலாம், டைம் இல்லை. அப்புறம் எனக்கு கோ டைரக்டராக ஒர்க் பண்ண 2 பேரை பற்றி சொல்ல மாட்டேன். அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் கோ டைரக்டர் படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனுஷன், அவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் முத்து சார், அவர் ஒருத்தர். அவங்களாம் வர முடியல. மோஸ்ட்லி நான் யாரையும் கூப்பிடல, ஃப்ரெஷ்ஷுக்கு ஷோன்றதுனால நான் யாரையும் இன்வைட் பண்ணலை. ஃப்ரெஷ் ஷோன்றதுனால அதுக்கப்புறமா தான் தெரியுது 2மே வைக்கிறோன்றது. அதை சில தவறுகளால் அடுத்த வாட்டி எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுவோம். 26ஆம் தேதி படம் தேட்டருக்கு வருது. சாரி எல்லாரையும் சொன்னேன். கடைசி சம்பத்ராஜன் சாரை பற்றி சொல்லவே இல்லை. சம்பத்ராஜன்